இயேசுவில் சங்கமிப்போம். அருள் தரும் ஆவி நிழலிடவே பலிதனில் கலந்திடுவோம். அவர் உறவினிலே திருப்பலியினிலே நாம் இனிதே இணைந்திடுவோம். புது வாழ்வினை நாம் அடைந்திடவே பாடி புகழ்ந்தே கரம் குவிப்போம். வருவாய் வருவாய் இறைக்குலமே, இயேசுவில் சங்கமிப்போம். அருள் தரும் ஆவி நிழலிடவே பலிதனில் கலந்திடுவோம். சூடி மீட்பை பொழிகிறதே. இறை மகனாலயம் விரைந்திடுவோம், நாளும் நலம் பெறுவோம். வருவாய் வருவாய் இறைக்குலமே, இயேசுவில் சங்கமிப்போம். அருள் தரும் ஆவி நிழலிடவே பலிதனில் கலந்திடுவோம். இறைவன் அரசு இகமே மலர கூடி வாருங்களே. இறைவன் அன்பு மகிமை பெறவே பாடி வாருங்களே. நாளும் சாட்சியாய் வாழ்ந்திடவே உப்பாய் ஒளியாய் திகழ்ந்திடுவோம், பாரில் சுடர் விடுவோம். வருவாய் வருவாய் இறைக்குலமே, இயேசுவில் சங்கமிப்போம். அருள் தரும் ஆவி நிழலிடவே பலிதனில் கலந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இனியவர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 16ஆம் ஞாயிறு இறைவனின் உடனிருப்பை முன்வைக்கின்றது. இன்றைய ஞாயிறு இறைவனின் பிரசன்னத்தை தேவதாரு மரங்கள் அருகே கண்ட ஆபிரகாம் இறைவனுக்கு பணிவிடை செய்ய விரைகின்றார். இயேசுவின் பிரசன்னத்தை பெத்தானியாவின் தங்கள் இல்லத்தில் பெற்ற மார்த்தா மரியா இயேசுவை ஏற்றுக்கொள்கின்றனர். தங்கள் அன்பை பரபரப்பாக பணிவிடை புரிவதிலும் அவரின் காலடிகளில் அமர்வதிலும் வெளிப்படுத்துகின்றனர். இறைவன் உடன் இருக்கும்போது இறைவனோடு உடன் இருப்பதே மேலானது என மார்த்தாவுக்கு உணர்த்தும் இயேசு நம் வாழ்வின் பரபரப்புகளை விடுத்து அவரின் பாதங்கள் தரும் அமைதிக்கு நம்மை இன்று அழைக்கின்றார். இன்றைய நாளை சிறப்பிக்கக்கூடிய மரியாயின் சேனையினர் இணைந்து ஒப்பு கொடுக்கும் திருப்பலி
இந்த சேனையிலிருந்து பணிபுரியக்கூடிய உறுப்பினர்களாக இருந்து செயல்படக்கூடிய ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும் இவருடைய பணியானது இன்னும் பலருக்கு சேர்ந்து பலரும் இந்த சேனையில் இணைந்து மரியாளுக்கு உகந்த சேனையாளர்களாக மாற இறைவனுடைய அருள் வேண்டியும் சேனையிலிருந்து மரித்தான்மாக்கள் இறைவனிலை பாரவும் ஜெபிக்கிறார்கள். எம்எஸ் சிரில் அலெக்ஸ் அமலராணி இவரது குடும்பத்தின் பெயரால் இறைவன் செய்து வரும் நன்மைகளுக்கு நன்றியாகவும் மகன் நல்ல முறையில் வீடு கட்ட முடித்தமைக்கு நன்றியாகவும் இப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். டேனியல் ஜோவன் என்பவரின் பிறந்த நாளான இன்று இறைவன் இவர்களுக்கு செய்து வரும் நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் வேண்டி ஜெபிக்கிறார்கள். ராபர்ட் டயானா இவர்களது 18ஆம் ஆண்டு திருமண நாளான இன்று இறைவன் இவர்களுக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் வேண்டி நல்ல உடல் நலம் வேண்டி பிள்ளைகள் ஞானத்தில் கல்வியில் அறிவில் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க வேண்டி ஜெபிக்கிறார்கள். ஃபெலிக்ஸ் மரியா குடும்பத்தார் வெளிநாட்டிலிருந்து நல்லபடியாக வந்து சேரவும் விசா தடையில்லாமல் கிடைக்கவும் பெனடிக்ட் கிங்ஸ்லி சுகம் பெற்றதற்கு நன்றியாகவும் இப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஸ்தனிஸ்லாஸ் என்பவரின் ஆன்மா இறைவன் இளைப்பாறு ஜெபிக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களுக்காக இப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள் புரிவாராக. என்றென்றுமுள்ள இல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, மது நாளாகி இன்று மது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கு மது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீங்கு அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மெய் மன்றாடுகிறோம். இல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வழம்பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். மது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்து இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மெய் மன்றாடுகிறோம்.
திருப்பலியானது சார்லஸ் ஜோன் இவரது குடும்பத்தின் பெயரால் நன்றி பலியாகவும், ஜெசிந்தா என்பவருக்கு அறுவை சிகிச்சை நல்லபடியாக முடிந்து நற்சுகம் அளித்ததற்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் இப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இல்லாமல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதியடைய செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து உம் அடியார்களாகிய எங்களில் உம் அருட்கொடைகளை பெருகச் செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்கச் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. மம்ரோ என்ற இடத்தில் தேவதரு மரங்கள் அருகே ஆபிரகாமுக்கு 3 மனிதர்களாக தோன்றும் இறைவன் தம் முதிர்ந்த வயதில் சாரா ஒரு மகளை பெற்றெடுப்பார் என வாக்களித்திருக்கின்றார்.
ஆபிரகாமின் இறை நம்பிக்கையையும் விருந்தோம்பலையும் இறைவனின் உடன் இருப்பையும் நம் கண்முன் கொண்டு வருகின்றது இன்றைய முதல் வாசகம். முதல் வாசகம். என் தலைவரே, நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 வரை. அந்நாள்களில் ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்கள் கருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார். பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயின் நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். நீர் சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதில் அளித்தார்கள். அதை கேட்டு ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெய், பால், சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க, அவர் அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார். அப்பொழுது ஆண்டவர், நான் இளவேனிற் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டுக்கொண்டிருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என்னோடு பேசிடவா, என் இதயம் மகிழ்ந்திடவா. இறைவா என்னோடு பேசிடவா, என் இதயம் மகிழ்ந்திடவா. உனக்காய் நான் என்றும் காத்திருப்பேன், உனக்காய் நான் என்றும் காத்திருப்பேன், உன்னை பாடி மகிழ்ந்திருப்பேன். இறைவா என்னோடு பேசிடவா, என் இதயம் மகிழ்ந்திடவா. மணியாய் காத்தாய். மகனாய் மகளாய் ஈற்றாய். மனதினில் அமைதியை தந்தாய். இன்று வந்து சொந்தமாய் நின்றாய்.
என்னோடு பேசிடவா என் இதயம் மகிழ்ந்திடவா விழியினில் நிலவாய் வந்தார் வாழ்வினில் சுடராய் நின்றார் விழியினில் நிலவாய் வந்தாய் வாழ்வினில் சுடராய் நின்றாய் உறவாய் என்னை நீ அணைத்தார் உயிராய் என்னை நீ இணைத்தாய் விண்ணில் என்னை இணைத்திட வந்தார் மண்ணில் பல விந்தைகளை புரிந்தாய் வருவாய் 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 வரம் தருவாய் இறைவா என்னோடு பேசிடவா என் இதயம் மகிழ்ந்திடவா இறைவா என்னோடு பேசிடவா என் இதயம் மகிழ்ந்திடவா உனக்காய் நான் என்றும் காத்திருப்பேன் உனக்காய் நான் என்றும் காத்திருப்பேன் உனை பாடி மகிழ்ந்திருப்பேன் இறைவா என்னோடு பேசிடவா என் இதயம் மகிழ்ந்திடவா. இரண்டாம் வாசகம் முன்னுரை. கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக துன்புற்றது போல தான் அவரது துன்பத்தை தன் உடலில் ஏற்று நிறைவு செய்வதாகவும் இறைவார்த்தையை அறிவிக்கும் பொறுப்பை தான் ஒரு பெரிய கடமையாக ஏற்று நிறைவேற்றுவதாகவும் பெருமைப்படுகின்றார். தூய பவுல் இறைவார்த்தையை அறிவிக்க நமக்குள்ள கடமையையும் அதன் மேன்மையையும் நமக்கு நினைவூட்டுகின்றது இன்றைய இரண்டாம் வாசகம். இரண்டாம் வாசகம். மறைத்திருந்த இறை திட்டம் இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 24 28 முடிய. சகோதர சகோதரிகளை, உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார். அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன். என் மூலம் இறைவார்த்தையை முழுமையாக உங்களுக்கு வழங்கும் பொறுப்பை கடவுள் எனக்கு கொடுத்தார். எனவே நான் திருத்தொண்டன் ஆனேன். நான் வழங்கும் இறைவார்த்தை ஊழியாக தலைமுறையாக மறைந்திருந்த இறை திட்டத்தை பற்றியது. அத்திட்டம் இப்பொழுது இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்களினங்களிடையே அது அளவற்ற மாட்சியுடன் செயல்படுகிறது என்பதை தம் மக்களுக்கு தெரிவிக்க கடவுளம் திருவுளம் கொண்டார். உங்களுள் இருக்கும் கிறிஸ்துவை பற்றியதே அத்திட்டம். மாட்சி பெறுவோம் என்னும் எதிர்நோக்கை அவரே அளிக்கின்றார். கிறிஸ்துவை பற்றியே நாங்கள் அறிவித்து வருகிறோம். கிறிஸ்துவோடு இணைந்து ஒவ்வொருவரும் முதிர்ச்சி நிலை பெறுமாறு ஒவ்வொருவருக்கும் அறிவுரை கூறி முழு ஞானத்தோடு கற்பித்து வருகின்றோம். இது ஆண்டவர் வழங்கும்
அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சீரிய நல் உள்ளதோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதி பலன் தருகிறவர்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 வாக்கியங்கள் 38 42 வரை. அக்காலத்தில் இயேசு ஓர் ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாலே உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள். அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஐனேவ் என்பவர் ஒரு குதிரை வைத்திருந்தார். அதை கொண்டு தன்னுடைய பிழைப்பை நடத்தி வந்து கொண்டிருந்த நிலையிலே ஒரு நாள் அவருடைய மனைவி இறந்துவிட்ட நிலையில் அந்த சோகத்தை முழுவதும் அடக்க முடியாமல் யாரிடமாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என விரும்பிய நிலையிலே குதிரை சவாரி செய்யும் போதெல்லாம் சவாரிக்கு வருபவர்களிடம் தன் துன்பங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். இவர் சொல்ல ஆரம்பித்த நிலையிலே சவாரி செய்பவர் வேறு ஏதாவதை பற்றி பேசினால் நலமாக இருக்கும் என்று சொல்ல, இவர் தான் சொல்ல வந்ததை நிறுத்தி கொண்டு பயணத்தை தொடர்வார். இவ்வாறு அந்த நாள் முழுவதும் யாரெல்லாம் சவாரிக்கு வந்தார்களோ அவர்களிடமெல்லாம் தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ள கேட்டபொழுது யாரும் அவருடைய வார்த்தைக்கு செவிமடுக்க தயாராக இல்லை. இறுதியாக அந்த குதிரையிடம் அந்த இரவிலே தன்னுடைய கவலைகளை சொல்லி அழுதபோது அந்த குதிரையானது தலையை அசைத்து கண்ணீர் வடித்ததாம். இன்று நாம் சொல்வதை கேட்பதற்கு மனிதர்கள் இல்லாத நிலை. ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், மனச்சோர்வுகள் நிறைந்த உள்ளத்திலே பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய சுமையை எளிமையாக்க வேண்டும் என விரும்பக்கூடிய நிலையிலே
நம்முடைய சுமைகளை ஏற்றுக்கொள்வதற்கு செவிமடுப்பதற்கு தயாராக இல்லை என்பது நாம் அறிந்த நிலையில்தான் இன்றைய வாசகங்கள் உபசரிப்பு என்பதன் வழியாக உபசரிப்பு என்பது என்ன, உபசரிப்பின் முழுமை எதில் அடங்கியிருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்துச் சொல்வதாக இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், ஆபிரகாமின் இல்லத்திற்கு முன்பின் தெரியாத மூவர் வரக்கூடிய நிலை. எங்கோ செல்லக்கூடிய அவர்களை இவர் பார்த்து, அவர்கள் களைப்பாய் இருப்பதை பார்த்து தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்காக இருப்பதை கொண்டு அவர்களுக்கு உபசரிப்பு நடத்தாமல் அவர்கள் விரும்புவதற்கு மேலாகவே தன்னுடைய இல்லத்தில் இருந்தவையை வைத்து நன்றாக உபசரிக்கக்கூடிய நிலை இன்றைய முதல் வாசகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உபசரிப்பு என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடை. அது நம்முடைய உறவுகளுக்கோ தெரிந்தவர்களுக்கோ மட்டுமல்ல, தெரியாதவர்களுக்கும் என்ற மனநிலை இங்கு ஆபிரகாமிடமிருந்து நம்மிடம் கொடுக்கப்படுகிறது. இவ்வாறு யார் என்று தெரியாத நிலையிலும் அவர்களை ஏற்றுக்கொண்டு மனிதர்களாக மதித்து நம்மிடம் உள்ளதை, உணவு, பொருளோ, நேரமோ, அவைகளை கொடுத்து உதவும்போது இறைவனுடைய ஆசி நம்மோடு தங்கும் என்பது இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லும் செய்தி. இவ்வாறு அவருடைய இல்லத்தின் வழியாக சென்ற மூவரை அழைத்து அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்த ஒரு நிலைக்காக ஆண்டவர் அவருக்கு அவர்கள் வழியாக கொடுத்த ஆசிர்வாதம், நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய். மலடி என்று சொல்லப்பட்ட சாரா பிள்ளை பெற்று உனக்கு மகிழ்ச்சியை தருவார் என்ற ஆசியை அளித்து செல்வதை இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கிறது. விவிலியத்தின் அடிப்படையிலே நோக்கும் பொழுது யாரெல்லாம் உபசரிப்பில் ஈடுபட்டார்களோ அவர்கள் நிறைய ஆசிர்வாதம் பெற்றதை நாம் அறிய முடிகிறது. 1 அரசராகமம் 17:20 வசனத்தை நாம் நோக்கும்போது சாரிபாத் கைம்பெண்ணை பற்றி நாம் வாசிக்கிறோம். சாரிபாத்தில் கைம்பெண் ஒருத்தி வாழ்ந்து வருகிறார் ஒரு மகனோடு. நாடு முழுவதும் பஞ்சம். அன்றைய நாளுக்கு தேவையான அந்த கைம்பெண்ணிடம் 2 அப்பங்களுக்கான மாவு மட்டும் இருக்கிறது. எலியா இறைவாக்கினர் இறைவனால் அவரிடம் அனுப்பப்படுகிறார். தன்னிடம் உள்ளது இன்றைக்கு மட்டும் என்பதை உணர்ந்த நிலையிலே இறைவனால் அனுப்பப்பட்ட அந்த தூதரை ஏற்றுக்கொண்டு உபசரித்து அன்றைய நாளுக்கு அவருக்கு இருந்த அந்த உணவை எலியாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. இதற்காக அவர் பெற்ற ஆசீர்வாதமும் 17ஆம் அதிகாரம் அதே 24வது வசனத்திலே அழகாக கொடுக்கப்படுகிறது. அவருக்கு ஒரு மகன் இருந்த நிலையிலே அந்த மகன் நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து விடுகிறான். இறந்த அவனுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. எலியா இறைவாக்கினர் இறைவனால் அனுப்பப்பட்டவரை அவர் ஏற்றுக்கொண்டு தன்னிடம் உள்ளதை முழுவதுமாக கொடுத்த நிலைக்காக, ஒன்று, அவர் பஞ்சம் தீர்க்கும் வரை உணவை பெறுகிறார். யாரிடமும் இல்லை, அவருக்கு மட்டும் பஞ்சம் தீரும் வரை உணவு கிடைக்கிறது. ஒரு ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம், அவர் மகன் இறந்த நிலையிலே எலியா அவரை உயிர்ப்பிக்கக்கூடிய நிலை. ஆக முன்பின் தெரியாத மனிதர்களை மாண்போடு நோக்கும் பொழுது அவர்களுடைய தேவைகளை நம்மிடம் உள்ள எல்லா விதமான பொருட்களிலிருந்தும் நேரங்களிலிருந்தும் ஒதுக்கி அவர்களுக்கு கொடுக்கும்போது இறை ஆசீர் உண்டு என்பது அரசராகமம் 17ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து. அதே போல 2வது அரசராகமம் 4ஆம் அதிகாரம் 8 to 37 வரை உள்ள இறைவாக்குகளை வாசிக்கும் பொழுது
சூனேம் என்ற ஊரிலே ஒரு பெரிய பணக்காரர். அந்த பணக்கார பெண்ணுக்கு ஒரு மகன். அங்கு எலிசா இறைவாக்கினர் அனுப்பப்படுகிறார். எலிசா இறைவாக்கினரை தான் பணக்காரியாக இருந்தாலும் கர்வம் எதுவும் இல்லாமல் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர் என்பதற்காக அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய தேவைகளை நிறைவு செய்ததற்காக அவரை உபசரித்ததற்காக அவர் பெற்ற ஆசீர்வாதம் நாம் முதலில் காணப்பட்டது போல சாரிபாத்து பெண்ணுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை போல தனக்கிருந்த ஒரே மகன் இறந்த நிலையிலே எலிசா இறைவாக்கினரால் அவர் முழுவதுமாக உயிர் பெற்றெழச் செய்யக்கூடிய ஒரு நிலை இங்கு காணப்படுகிறது. ஆக இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்களாக இருந்தாலும் சரி, நம்மோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் முகவரி இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொண்டு நம்மால் இயன்றவற்றை அவர்களுக்கு கொடுத்து உபசரிக்கும் போது இறையாசீர், உபசரிப்பில் இறையாசீர் உண்டு என்பது இன்றைய முதல் வாசகமும் அதனைத் தொடர்ந்து அரசராகமும் நமக்கு சொல்லும் செய்தியாக இருக்கிறது. ஆனால் மூன்றாவது வாசகத்திலே அதை காட்டிலும் உபசரிப்பு என்பது எதை சார்ந்தது என்பது மார்த்தாள் மரியாள் வழியாக இயேசுவால் நமக்கு எடுத்து காட்டப்படுகிறது. லாசருடைய இல்லத்திற்கு பார்க்க செல்லும் நிலை. மார்த்தா வரவேற்கிறார். வரவேற்று அவருடைய தேவைகளை அங்கு நிறைவு செய்வதற்காக பரபரப்பாக இருந்தார். அவருக்கு நல்ல விருந்து கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவராய் பரபரப்பாய் அவருக்கு தேவையான உணவை சமைத்து கொண்டிருக்கிறார். வந்தவரை உபசரிப்பது என்பது மிகவும் கட்டாயம் என்பது இங்கு மார்த்தாவிடமிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. வந்தவருக்கு நம்மால் இயன்றவரை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற அந்த மனநிலை அங்கு இருப்பதை நாம் உணர முடிகிறது. ஆனால் அதே மார்த்தா, நான் தனியே உமக்காக உணவு தயாரிப்பதற்காக என் சகோதரி தனியே விட்டுவிட்டாலே, உம்மிடம் அமர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறாரே என்று அவரை குற்றம் சாட்டக்கூடியவராக இருக்கும் நிலையிலே, உபசரிப்பு என்பது நம்மிடம் உள்ளதை சிறப்பாக கொடுத்து உபசரிப்பது மட்டுமல்ல, மாறாக மரியாள் வழியாக நாம் கற்றுக்கொள்வது போல வந்தவர்களுக்கு உணவு கொடுத்து உடனடியாக அனுப்புவதை விட அமர்ந்து அவர்கள் மனதில் உள்ளவைகளை எல்லாம் நம்மிடம் சொல்ல வந்திருக்கும் நிலையிலே செவி கொடுக்கக்கூடிய மனநிலையும் ஒருவித உபசரிப்பு என்பது மரியாள் வழியாக நமக்கு சொல்லப்படுகிறது. வந்தது முதல் ஆண்டவருடைய காலில் அமர்ந்து அவர் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார். ஒருவேளை இயேசுவுக்கு தன்னுடைய பாடுகளை முன்னறிவிக்கக்கூடிய நிலை இந்த வாசகத்தின் தொடர்ச்சியாக வரும் நிலையிலே பாடுகளை உணர்ந்தவராய் அந்த பாடுகளை மனதில் வைத்து கொண்டு இறை மனிதர் என்ற நிலையில் அவர் இருந்த வேளையிலே மனிதருக்குரிய பலவீனத்தோடு அந்த பாடுகளை பற்றி மரியாவிடம் சொல்லியிருக்கலாம், தன்னுடைய துன்பத்தை பகிர்ந்திருக்கலாம். அதை அவர் கவனமாக செவிமடுத்த நிலையும் ஒருவித உபசரிப்பு என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது. உபசரிப்பு என்பது ஏதோ வந்தவர்களுக்கு நம்மால் இயன்றதை போல காஃபி டீ கொடுத்து நல்ல உணவை கொடுத்து அனுப்புவது மட்டுமல்ல, அவர்கள் சொல்வதை நாம் கேட்பதற்கு நேரம் ஒதுக்குவதும் உபசரிப்பு என்பது இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆக உபசரிப்பு என்ற வார்த்தை நாம் நம்மிடம் உள்ளதை கொடுப்பதோடு மட்டுமல்ல, அவர்களை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, மாறாக அவர்களுடைய வார்த்தைக்கு அமர்ந்து செவிமடுப்பதும் உபசரிப்பின் நிறைவு என்பது இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. வந்தவரை ஏற்றுக்கொள்வதும் அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்வது நம் ஒவ்வொருவருடைய கடமையாக இருப்பது என்பது முதல் வாசகம் கொடுக்கும் செய்தி.
மூன்றாவது வாசகம் அதோடு சேர்ந்து உபசரிப்பு எதில் முடிகிறதென்றால் வந்தவரிடம் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்பது அதில் நிறைவடைகிறது என்பதுதான். நம்முடைய வாழ்விலும் உபசரிப்பு என்பது நம்மிடம் எல்லாமே மனிதராக பிறந்த ஒவ்வொருடமும் இருக்கும் நிலையிலே நம்முடைய மனநிலை எந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது? முதல் அளவில் நின்று கொள்வதோடு இருக்கிறதா, அல்லது நிறைவு செய்யும் வகையில் இரண்டாவது மனநிலையையும் நாம் கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்த்து நாம் கற்றவைகளை எல்லாம் வாழ்வில் செயல்படுத்த வேண்டுமென்றால் இந்த இரண்டும் நம்முடைய உபசரிப்பில் நம்மை தேடி வருபவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற மனநிலையை பெற்று வாழ இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கும் நிலையிலே அவைகளை வாழ்வாக்குவதற்கு தேவையான அருளை நாம் இந்த திருப்பலியிலே இறைவனிடம் கேட்பதோடு நம்முடைய உறவுகள், தெரிந்தவர்கள் மற்றும் மதிப்புமிக்கவர்களை மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் முகவரி இல்லாதவர்களையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதும் அவர்களுடைய வார்த்தைக்கு செவிமடுப்பதையும் நம் வாழ்நாளில் கொண்டு வாழ இத்திருப்பலியிலே இறைவனிடம் இறைஞ்சுவோம். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், மாறினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்புக்குரியவர்களே, நமது எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நம்பிக்கையோடு இறைவனுடைய பாதத்தில் இப்பொழுது மன்றாட்டாக சமர்ப்பிப்போம். அனைத்து மொழி, கலாச்சாரம், பண்பாட்டிற்கான விருந்தோம்பும் இல்லமாக எம் திருச்சபை விளங்கவும் இந்த பன்முக கலாச்சாரத்தினால் மேலும் ஊட்டம் பெறவும் அருளை இறைவா உம்மை மன்றாடுகிறேன். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அந்நியரில் உம் திருமகனை நாங்கள் அடையாளம் கண்டு ஆதரவு அளிக்கும் பரந்த மனம் நாங்கள் பெற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பங்கு தளத்தில் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு ஒருவருக்கு ஒருவர் அன்பினால் பணிவிடை செய்யும் நல்மனம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
திருமகனின் காலடியில் அமர்ந்து இறைவார்த்தைக்கு செவிமடுத்த மார்த்தாவின் சகோதரி மரியா போல நாங்களும் எங்களின் வாழ்க்கை பரபரப்புகளை விடுத்து திருமகனின் பாதம் அமர வரமருள்ள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். ஜெபிப்புமாக. எங்களை படைத்து காத்து வரும் இறைவாம், நீர் எமக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்தும் அது அருளையும் ஆசையையும் இங்கிருக்கும் ஒவ்வொருவருக்கும் நீர் பொழிந்தருளும். தனிப்பட்ட முறையிலும் ஒரே குடும்ப திருச்சபையாகவும் இணைந்து நம்பிக்கையோடு உம்மிடம் சமர்ப்பித்திருக்கும் ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் நீர் ஏற்றுக்கொண்டு நாங்கள் விரும்பி கேட்டவைகள் அனைத்தையும் நீர் கனிவுடன் தர வேண்டுமென்று உமகன் கிறிஸ்து வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். சேர்த்து அகம் நீரை மகிழ்வை அகலாக ஏற்றி அருள் வாழ்வின் தேடலை ரூபமாய் மாற்றி அன்பாக தந்தோம் எம் நேச தந்தார். ஆர்ப்பணத்தின் அஞ்சலி அன்புடனே எம்பலி, அர்ப்பணத்தின் அஞ்சலி அன்புடனே எம்பலி. தியாகமதை மனம் தேக்கி நேசத்தில் இதம் நிலைத்து திராட்சையின் வடிவத்தில் நிறைவுடன் எமை தந்தோ. தியாகமதை மனம் தேக்கி நேசத்தில் இதம் நிலைத்து திராட்சையின் வடிவத்தில் நிறைவுடன் எமை தந்தோம். இனி வாழும் வாழ்வின் பொழுதெல்லாம் உமதாய் இதயத்தின் சுவாசம் இறையாட்சி பணிக்காய் அருள் வேண்டி வந்தோம் வாழ்வாகும் பலியில். அர்ப்பணத்தின் அஞ்சலி அன்புடனே எம்பலி, அர்ப்பணத்தின் அஞ்சலி அன்புடனே எம்பலி. ஆனந்த மலர்கள் அழகாக சேர்த்து அகம் நீரை மகிழ்வை அகலாக ஏற்றி அருள் வாழ்வின் தேடலை ரூபமாய் மாற்றி அன்பாக தந்தோம் எம் நேச தந்தார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் நமது கையின்ற இவரை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெறச் செய்தீர். ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக, சின்ன பிள்ளைங்க அங்கங்க ஓடிட்டு வராதிங்க, இறை பற்றுள்ளவும் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து உரி குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறை மாவட்ட பரிபாலகர் ஆயர் அண்டனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவரச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உம்
உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவே, நான் கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் பரிவிரக்கத்தால் என் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்பளித்திடும் அருமருந்தாக அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்திர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் என் ஆன்மா நலமடையும். என்னை காத்து நிலைவாழ்வளிப்பதாக. ஆமென்.
இருப்பவன் சகோதரன், வறுமையில் வாழ்பவன் என் நண்பன். வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன், அல்லல் படுபவன் என் நண்பன். ஆபத்தில் இருப்பவன் சகோதரன், அல்லல் படுபவன் என் நண்பன். ஆபத்தில் இருப்பவன் சகோதரன், காரணம் அவனும் மனிதன், காரணம் அவனும் மனிதன். ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், என் சகோதரன். பிறர் குலம் சேர்ந்தாலும் என் நண்பன், பிறையினம் சேர்ந்தாலும் சகோதரன். பிறர் குலம் சேர்ந்தாலும் என் நண்பன், பிறையினம் சேர்ந்தாலும் சகோதரன், பிறர் குலம் சேர்ந்தாலும் என் நண்பன். பிறையினம் சேர்ந்தாலும் சகோதரன், பிற மொழி பேசினாலும் என் நண்பன். பிறமதம் சார்ந்தாலும் சகோதரன், பிற மொழி பேசினாலும் என் நண்பன். பிற மதம் சார்ந்தாலும் சகோதரன், காரணம் அவனும் மனிதன், காரணம் அவனும் மனிதன். ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், என் சகோதரன். அழகை இழந்தவன் என் நண்பன், அறிவை இழந்தவன் சகோதரன், அழகை இழந்தவன் என் நண்பன். அறிவை இழந்தவன் சகோதரன், ஊனமாயிருப்பவன் என் நண்பன். ஊமையாய் பிறந்தவன் சகோதரன், ஊனமாயிருப்பவன் என் நண்பன். ஊமையாய் பிறந்தவன் சகோதரன், காரணம் அவனும்
ஞாயிறறிக்கை 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொதுக்காலத்தின் 16ஆம் ஞாயிறு. 21ஆம் தேதி திங்கட்கிழமை பிரிந்திசி நகர் புனித லாரன்ஸ் நினைவு நாள். 22 செவ்வாய்க்கிழமை புனித மகதல மரியா விழா. 23 புதன்கிழமை புனித பிரிஜிட் நினைவு நாள். 24 வியாழக்கிழமை புனித ஷார்வெல் மக்லூப் நினைவு நாள். 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருத்தூதரான புனித யாக்கோப்பு விழா. 26 சனிக்கிழமை புனிதர்களான சுவக்கீன் அண்ணா மரியாவின் பெற்றோர் நினைவு நாள். 27 வரும் ஞாயிறு ஆண்டின் பொதுக்காலத்தின் 17ஆம் ஞாயிறு. வார நாட்களில் எல்லா நாட்களிலும் மாலையில் திருப்பலி நடைபெறும். வியாழக்கிழமை மாலை குழந்தை இயேசு ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். வரும் ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்வோர் புனித யாக்கோப்பு அன்பியத்தார். கடந்த வார ஞாயிறு காணிக்கை 5500. அன்புக்குரியவர்களே, நாம் ஜூபிலி ஆண்டில் இருக்கிறோம் என்பது நாம் அறிந்த உண்மை. இந்த ஜூபிலி ஆண்டிலே ரோமையிலிருந்து திருச்சிலுவையானது வரவழைக்கப்பட்டு ஒவ்வொரு பங்காக திருச்சிலுவையானது ஒரு நாள் முழுவதும் நிறுவப்பட்டு ஆராதனை செய்து முத்தி செய்து நாம் அவருடைய ஆசிரை முழுமையாக பெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் நிலையிலே நமது பங்கிற்கு நாளை மற்றும் நாளை மறுதினம் 21 மற்றும் 22 என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே 22ஆம் தேதி முழுவதும் நம்முடைய ஆலயத்திலே அந்த பாடுபட்ட சுரூபமானது திருச்சிலுவையானது வைக்கப்பட்ட ஆராதனைக்கு வைக்கப்படும். எனவே நாள் முழுவதும் ஆராதனையானது வழிபாட்டு குழுவினர், மரியாயின் சேனையினர், நற்செய்தி பணியாளர்கள் மற்றும் பங்கு பெறவியினர் இவர்கள் திட்டமிட்டு அந்த நேரங்களை ஒதுக்கி ஆராதனை செய்ய அன்போடு அழைப்பதோடு அதற்கான அட்டவணையானது உங்களுக்கு வாட்ஸ்அப்பிலே ஒவ்வொரு அன்பியத்தின் வழியாக தெரிவிக்கப்படும். அன்று மாலை சிறப்பு திருப்பலியும் செவ்வாய்க்கிழமை மாலை சிறப்பு திருப்பலியும் முத்து செய்தல் வழிபாடும் நடைபெறும். திருச்சிலுவை முத்து செய்தல் வழிபாடும் நடைபெறும். இந்நிகழ்வுகளில் பக்தியோடு கலந்து கொண்டு இந்த யூபிலி ஆண்டின் மகிமை உணர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பிய கூட்ட அறிக்கையானது புனித அந்தோனியார் அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6 மணிக்கு கென்னடி லதா இவருடைய இல்லத்தில் நடைபெறும். சகாய அன்பு கூட்டமானது பாரத் நகர் 5வது தெருவில் ஹென்றி நித்யா இவருடைய இல்லத்தில் நடைபெறும். உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். ஆண்கள் அதிகமாக பங்கெடுக்காத நிலையும், அதேபோல் அந்த கூட்டம் நடைபெறும்போது அந்த வீட்டார் எல்லாருமே, பிள்ளைகள், கணவன், மனைவி அனைவருமே வீடுகளிலிருந்து மற்றவர்களை வரவேற்க உபசரிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, மன்னக மறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்லச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம்
வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அன்புக்குரியவர்களே, 26, 27 தேதி அன்று இடைக்காட்டூர் கிளைப்பங்கான அருளாந்தர்புரத்திலே சுபக்கியின் அன்னம்மாள் திருவிழா அன்று அங்கு திருவிழாவானது நடைபெறும். அன்னம்மாள் திருவிழாவில் கலந்து கொள்ள பங்கு தந்தையால் அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். அதுபோல் நம்முடைய பங்கில் பதுவை மீடியா அப்படிங்கிறது ஒவ்வொரு வாரமும் திருப்பலியானது நிறைவேற்றப்படுகிறது. அது எதுக்குனாக்க நம்முடைய பங்கு திருத்தலமாக அமைய வேண்டும், நமது பங்கின் பெருமைகள் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒன்று. எனவே அதை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது அப்போ தான் நமக்கு வெளியில் போய் மற்றவங்களும் அதை பார்க்கக்கூடிய நிலையும் இத்திருத்தலமாக உருவாவதற்கு இந்த சாட்சிகள் மற்றும் சாட்சியங்கள் தேவைப்படும் நிலையில் அது பயன்படுத்தப்படுகிறது. எனவே ஒவ்வொரு குடும்பத்தாரும் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ண உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ராஜா வாழ்க, ராஜ்யம் வருக. புனித அன்னை மரியாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.